வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை, நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இன்கிரிமெண்ட், நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட, குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட, ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட, உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட, நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளவு போடுறனோ நீங்க அது எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனா அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். அது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கும்பராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனியிலேயே வந்து முக்கியமா இந்த ஜென்ம சனியில படாதுபாடு பட்டிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2025 பாதியில இருந்து இப்பவுமே இந்த 2026 முழுக்காவே வந்து உங்களுக்கு பாத சனியில் இருக்கீங்க. 7.5 சனி காலகட்டத்துல பாத சனி, பாத சனின்னா உங்களோட ராசிக்கு அடுத்த ராசியில இருக்கிறது தான் பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 25% வந்து உங்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். குருவோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குங்க, சரிங்களா? 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் ஜூன் மாதத்துல பயிற்சி ஆகுறாரு. அது வந்து மாற்றங்களை, என்ன மாதிரியான மாற்றங்களை எப்படி கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படி தவிர்த்துக்கிறது, அதுல எப்படி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்ப வரும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம், சரிங்களா? இப்ப கும்பராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பேர்த்துக்கு வேலையே இருந்திருக்காது. நிறைய பேர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணி கரெக்டா வேலை வந்து செட் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு வருட தொடக்கத்துல ஜனவரி மாதத்துல வந்து குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு எப்ப பயிற்சி ஆவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பயிற்சி எப்ப அப்படின்னா ஜூன் மாதம் 2026ஆம் வருடத்துல ஜூன் மாதத்துல குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு, சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலை இல்லாத நபர்கள் எப்போ நீங்க முயற்சி செஞ்ச ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னா, தை மாதத்திலிருந்து உங்களுக்கு மே மாதம் கடைசி வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தா உங்க ஜென்ம ராசியை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல ஒரு மாற்றத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நீங்க வந்து ஏற்படுத்திக்கலாம், உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத கும்பராசி என்பவர்களுக்கு நான் இப்ப இந்த டைம் பீரியட்ல சொல்றேன். எப்படின்னா உங்களுக்கு தை மாதத்திலிருந்து மே கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. சரி சார், அப்ப குரு பயிற்சி ஆகுறாருல்ல, அது வந்து கும்பராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. 6ஆம் இடத்துல கடகராசியில உச்சம் அடைகிறாரு. ஆனாலுமே அவரோட பார்வைகள் வந்து ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இடத்துலதான் இருக்கு. ஒரு சப்போர்ட், ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஆனா நீங்க ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜனவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்கிறதுனால அந்த டைம் பீரியட் ஒரு மாற்றம் பண்ணுங்க. ஒரு வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். இல்ல ஒரு ஒரு வேலையில இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறதுல எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றேன். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார், சரிங்களா? அதே மாதிரி உங்க ஜென்ம ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் மட்டும்தான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ இந்த வருடத்துல ஒரு ப்ரொமோஷன், ஒரு growth, ஒரு இன்கிரிமெண்ட், இதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா நான் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டாப் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, திடீர்னு உங்களுக்கு நல்லா போற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பாஸ். திடீர்னு மறுபடியும் போற மாதிரி இருக்கும், திடீர்னு நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா திடீர்னு போயிட்டு இருக்கும், திடீர்னு ஸ்டாக்னேட் ஆகும், அதே இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் திடீர்னு மூவ் ஆகும், திடீர்னு மூவ் ஆகும், திடீர்னு நிற்கும், திடீர்னு மூவ் ஆகும், திடீர்னு ஸ்டாப் ஆகும், ஒரு தடை அப்படிங்கிறது வரும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த டைம் பீரியட் என்ன சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு வேகமா முயற்சி செஞ்சாலும் சரி, எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாலும் சரி,
உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. அப்ப நீங்க அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, ஒரு இன்கிரிமெண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நாளைக்கே அடுத்த மாதமே கிடைக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு என்னால 100% சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் அந்த தடை தாமதத்தை கண்டிப்பா ஏற்படுத்துவாரு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாத சனியா இருக்கிறாரு. பாதம் அப்படின்னா கால் பகுதி அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா சனி பகவான் காலை பிடிச்சி இழுப்பாரு, பின்னாடி வா அப்படின்னு. அதுல ஒரு 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 அதை நம்ம ஒரு சோதனை எடுத்துக்காம, ஒரு எப்படி சொன்னா, ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி அப்படிங்கிறத கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து தொழில் செய்யற நபர்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சரிங்களா? பெரிய முதலீடு வேண்டாம், பெரிய முயற்சி வேண்டாம். அதே மாதிரி அதிகமான கடன் வாங்கி இந்த டைம்ல தொழில நான் விரிவாக்கம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே வேண்டாம். இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லது. குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல இருந்து உங்களோட 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யற நபர்களா இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? வெளிநாட்டுல போய் ஏதோ ஒரு ஒரு கிளைண்ட் ஃபாரின்ல இருக்கிறாங்க, அவங்கள நான் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணலாம். சில பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பா அந்த அந்த ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வருமானம் கண்டிப்பா நல்லா இருக்கு. சரிங்களா? வருமானம் நல்லா இருக்கு. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு 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 லாபம், ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும் அப்படிங்கறத கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் குரு பகவான் உங்களோட உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதை தடுக்கிறதுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு நிதானத்தோட ஒரு அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கறத கும்பராசி நண்பர்களுக்கு நான் சொல்றேன். தொழில் செய்யறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அன்டில் அன்லஸ் உங்களோட பிறப்பு ஜாதகம் லக்னம் நல்லா இருக்கு, கரெக்டான டைம் பீரியட் போயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்குன்னா நீங்க இதை பத்தி எதையுமே டேக் கேர் பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட உங்களோட ரூட் கிளியரா இருக்கும். நீங்க எடுத்து வைக்கிற அடி எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து கொஞ்சம் நீங்க என்ன லக்னம், என்ன மாதிரியான டைம் பீரியட் போகுது, அது நம்மளுக்கு சாதகமா இருக்கா இல்ல அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட் நான் ஒண்ணு சொல்றேன், கும்பராசி என்பர்களுக்கு அதிகமா கடன் வாங்க வேண்டாம். அதே மாதிரி 2ஆம் இடம் அப்படின்னா போட்டு ஒரு காசு, நம்மளோட காசு இருக்குன்னா ஒரு முதலீடு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேங்கிற மாதிரி நீங்க பண்ண வேண்டாம். பெரிய முதலீடுகள் பண்ண வேண்டாம். இந்த டைம் பீரியட்ல பண்றப்போ போட்ட முதலீடு காணாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஆஹா ஓஹோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன ரியாலிட்டியோ அதை நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு ஓப்பனா உங்களுக்கு யதார்த்தமா சொல்றதுதான் என்னோட கடமை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ கும்பராசி என்பர்களுக்கு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், ஒரு வருமானமாகட்டும், வருமானம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, வருமானமே அதை நீங்க நினைச்ச மாதிரியான லாபம், ஒரு இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது டக்குன்னு கிடைச்சிடாது. அதுக்குன்னு கிடைக்காம இருக்காது, அதே மாதிரி டக்குன்னு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா முயற்சி பண்றீங்க, ஆனா அதுக்கான பலன்கள் எல்லாம் ரொம்ப லேட்டா நடக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மற்றது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஒரு கடினமான இந்த இந்த காலகட்டத்துல உங்களோட விடாமுயற்சியும் உங்களோட கடவுளோட பக்தியும் கண்டிப்பா உங்களை காப்பாத்தும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஃபேமிலி, குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபேமிலி அப்படின்னாவே 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பிரச்சனைகளை கொடுப்பாரு. தேவையில்லாத வீண் ஆர்குமெண்ட், ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பாரு. இவ்வளவு நாளா நிறைய மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். உங்களோட ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிறப்போ அதான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியட்ல நிறைய மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கும். இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா, குடும்பத்துல பிரச்சனைகள், வாக்குவாதம், ஒரு ஆர்குமெண்ட், இது மாதிரி கொஞ்சம் கிளாஸ் அப்படிங்கிறது, ஈகோ கிளாஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த பேச போவீங்க, அதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க, அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில உங்க குடும்பத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. தேவையில்லாம பேச வேண்டாம் அப்படிங்கிற சொல்றேன். டெய்லியும் 1 மணி நேரம் கொஞ்சம் மௌன விரதம் இருங்க. அது ரொம்ப நல்லது. அந்த வடிவேலு ஒரு படத்துல மௌன விரதம் இருப்பான்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து திருமணம் எடுத்துக்கலாமா? திருமணத்துக்கு உங்களுக்கு உங்க ஜென்ம ராசியில ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், 2ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 3 பிளானட்டுமே உங்களுக்கு பெருசா எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்கல. சரிங்களா? அப்போ இந்த டைம் பீரியட் அது ஒரு முயற்சி பண்றீங்க,
ஒரு வரனை நீங்க அப்ரோச் பண்றீங்க, அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டு சைடோ இல்ல மாப்பிள்ளை வீட்டு சைடோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வருஷம் வச்சுக்கலாமே, உங்களால முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற பக்கம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். சரிங்களா? அப்போ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டக்குன்னு நடக்காது. ஒன்னா அடுத்த வருஷத்துக்கு போகும், இல்லைன்னா வருஷத்தோட கடைசிக்கு போகும். அப்போ நீங்க டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே ஒரு தடை கண்டிப்பா ஏற்படுத்துவாரு திருமணத்துல. சரிங்களா? அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கலாமா? ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். நீங்க ஒண்ணு பேச போனா தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிரும், நிறைய சந்தேகப்படுறது, கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அதனால டைம் வேஸ்ட் ஆகும், உங்களோட எனர்ஜி வேஸ்ட், உங்களோட எஃபோர்ட் வேஸ்ட், உங்களோட மணி வேஸ்ட். இது எல்லாமே புரியறதுக்கு உங்களுக்கு ரொம்ப காலகட்டம் ஆயிரும். ஸோ அப்போ இவங்க உங்களுக்கு கரெக்டான பார்ட்னரான்னு பாருங்க. அதே மாதிரி இதெல்லாம் இந்த டைம் பீரியட்ல இந்த பிரச்சனை நம்மளுக்கு இந்த கமிட்மெண்ட் தேவையா, இல்ல அவங்க உண்மையாவே அது கரெக்டா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டுல எடுத்துட்டு போய் சொல்லி அடுத்த லெவல் நான் மேரேஜுக்கு எடுத்துட்டு போலான் இருக்கேன் அப்படின்னா அதுல எல்லாமே ஒரு வீட்டுல எப்படி சொல்லுவாங்கன்னா, வீட்டுல கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்சம் அப்போஸ் பண்ணி ரொம்ப புல் பண்ணி மேரேஜுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன், இந்த வருடத்துல திருமணமா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதே மாதிரி குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லாதனால நீங்க கொஞ்சம் இந்த இந்த போராட்டத்தை நீங்க தாண்டிதான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பழமொழி இருக்குல்ல, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? கும்பராசி அன்பர்கள். அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எஜுகேஷன்ல எப்படி இருக்கும்னா, இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு முயற்சி பண்ணுவீங்க, அதுல ஒரு தடை ஏற்படும். அதே மாதிரி நல்லா ஃபோக்கஸ்டா படிப்பீங்க, நல்லா தான் எல்லாமே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா படிப்பீங்க, நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும், நல்ல மெமரி பவர் இருக்கும். ஆனா எக்ஸாம் எழுதுற நேரத்துல வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா அந்த டெஸ்ட்ல நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண் கிடைக்காது, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதை யார் உங்களுக்கு சுட்டி காட்டுறா அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்றாரு, இந்த இடத்துல உனக்கு மிஸ்டேக் இருக்குடா அப்படின்னு. நீங்க வந்து அந்த மார்க்கை பார்த்துட்டு அழுகிறது, எனக்கு என்னடாமா எம்மா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணமா, என்னம்மா எனக்கு மார்க்கே வரலமா, மார்க் இந்த மேடம் போட மாட்டேங்கிறாங்க, டீச்சர்ஸ் திட்டுறது. சில பேர் டீச்சர்ஸ் வந்து தப்பா போய் வந்து அந்த பாத்ரூம்ல எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு ஆசிரியர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கும் நல்ல ஒரு ஒரு கட்டத்துக்கும் எடுத்துட்டு போறதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கடவுளா இருக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, குருக்கு அப்புறம் தான் தெய்வமே வருது. அப்படிங்கிறப்ப அவங்க பேர்ல தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணணும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தான் கர்ம வினை ஏற்படும் அப்படிங்கிறத நான் பொதுவா சொல்றேன். சரிங்களா? அப்ப டீச்சர்ஸ் திட்டக்கூடாது, பேரண்ட்ஸு ஒரு 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 ஆக்ரோஷத்துல திட்டிடுவாங்க, கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து திட்டதான் செய்வாங்க, ஏன் மார்க் எடுக்கலன்னு. ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, அதனால உங்களை திட்டுவாங்க. நீங்க அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது, அழுகிறது, சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். நீங்க எவ்வளவு மடங்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கான தடைகள் வந்தாலும் அதையும் மீறி உங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்த போறாரு. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு ஒரு விடாமுயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா வரும். ஆனா கொஞ்சம் காலதாமதமா வரும் அப்படிங்கிறத மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கணும். அதாவது டோனி ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நான் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டேன், நான் என்னோட எஃபோர்ட்டை மட்டும்தான் எதிர்பார்ப்பேன், ரிசல்ட் வந்து எனக்கு சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் அது வந்து என்னோட என்னோட இதே இல்லை, என்னோட மைண்ட் செட்டே இல்லை. நான் என்னோட டைம் பீரியட்ல நான் எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அவர் ப்ராசஸை மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்றாரு தவிர அவர் ரிசல்ட்டை ட்ரஸ்ட் பண்ணல அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அவ்வளவு பெரிய ஆள், அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த ப்ராசஸை மட்டும்தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். கடைசியில வெற்றியோ இல்ல தோல்வியோ அது நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தோல்வியா இருந்தா ஒரு பாடம், வெற்றியா இருந்தா ஒரு சாதனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல சார் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஃபேமிலியில, பையன் பொண்ணு நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு நிக்கிறதுக்கே நேரம் இல்லை, எனக்கு அந்த அளவு கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய கடன் இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் எப்படி சார் சால்வ் பண்றது, நான் எல்லா அடியுமே வாங்கிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன அடி வாங்குறது இந்த 7.5 சனியில் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணலாம். நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய கவலைப்படலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்துட்டீங்கன்னா, உண்ணாமே உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு வாக்குறுதி கொடுக்காதீங்க, நான் உனக்கு இதை முடிச்சு கொடுக்குறேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி நீங்களா ஒரு ஒரு கமிட்மெண்ட்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டாம். அதான் நான் சொன்னதுதான் உங்களுக்கு வந்து, நான் இதை பண்ணி கொடுக்குறேன், நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க வந்து
சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அது உங்களால செஞ்சு கொடுக்க முடியாத மாதிரி ஒரு டிலே ஆகலாம். அதனால ஒரு ஒரு சங்கடங்கள், ஒரு ஏதோ உங்க உங்க பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடலாம். இவங்க வந்து சொன்னாங்க ஆனா செஞ்சு காமிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அவப்பெயர் கண்டிப்பா ஏற்பட்டுறலாம். ஆனா இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது ஒரு தடைபடும். ஒரு ஒரு வேற ஏதோ ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்க, அது கண்டிப்பா ஒரு தடைபடும். குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு அக்கா என்னை திட்டுறாங்க, அந்த சைடு அப்பா அம்மா என்னை பேசுறாங்க, எல்லாருமே என்னையத்தான் சார் குறை சொல்றாங்க. ஆனா நான் என்னதான் சார் பண்றது? நான் என்னோட எஃபர்ட்டை நான் போடுறேன், என்னோட முயற்சியை நான் பண்றேன், நான் நேர்மையா தான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை வளர்த்திக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா நிதானத்தோட ஓகே இந்த டைம் பீரியட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல. அப்ப நாளைக்கு மழை பெய்யுது அப்படின்னா இன்னைக்கு ரெயின் கோட் எடுத்துட்டு போறோம்ல. அப்ப நாளைக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நம்ம வந்து முதல்ல ரெடி ஆயிக்கிறது நல்லது. அதை வந்து நம்ம பேசி பிரச்சனையை பெருசாக்கி இன்னொரு நாலு நாலு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த பிரச்சனை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க, அப்பாடா சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் பொறுமை, அந்த நிதானம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோயில் போயிட்டு வாங்க, ஒரு கோயிலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வாங்க. ஒரு மன ஆறுதலா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும். ஒரு மெடிடேஷன் யோகா பண்ணுங்க. சரி இப்படியே தான் போயிருமா, ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து ஓரளவுக்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்காதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு, கொஞ்சம் லேட்டா. ஜூன் மாதத்துல இருந்து ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல பழைய ஒரு ஏதோ ஒரு டெம்பரவரி செப்பரேஷன்ல இருக்கீங்க நீங்க உங்களோட ஹஸ்பண்டும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் ஸ்ட்ரகிளான பீரியட் தான், ஒரு சேலஞ்சிங்கான டைம் பீரியட் தான். இது எப்படி நீங்க சாதனை அடையணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. அந்த நிதானம் பொறுமை இருந்துட்டா போதும். சூப்பர். சரிங்களா? ஹெல்த்னு எடுத்துக்கலாமா? ஹெல்த்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் பாத சனியா இருக்கிறதுனால முக்கியமா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மூட்டு வலி, வயசானவங்களுக்கு மூட்டு வலி, இல்ல நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்தா 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடம்னாவே டிராவல் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நிறைய பேர் டிராவல் பண்றீங்கல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நீங்க கேள்வி கேட்பீங்க, அப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா, அதை தான் நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு. அப்படி நான் சொல்ல வரல. உங்களுக்கு டிராவல் பண்றப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ ஹெல்மெட் போட்டு போறது, சீட் பெல்ட் போட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு டிராவல் பண்றப்ப திடீர்னு வந்து கால் அடிபடுறது, கால் வீங்கிக்கிறது அடிபட்டு, ஏதோ ஒரு ஒரு ஹெவியான ஒரு மெட்டல் கால்ல விழுந்து கால் வீங்கிக்கிறது, ஏதோ ஒரு ஜாயிண்ட் பெயின் வர்றது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு பேச்சு ஒரு பிரச்சனை ஆயிரும். அவசரப்பட்டு வெளியில ஏதோ ஒரு கடையில சாப்பிடுவீங்க, அந்த கடையில வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து கரெக்டா ஒரு ப்ரிசர்வ் ஆயிருக்காது, அந்த ஃபுட்டை சாப்பிட்றப்போ ஃபுட் பாய்சன் ஆகுறது. இந்த மாதிரி ஹெல்த் ட்ரபிள்ஸ் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். நைட் டைம் டிராவல் பண்றத விட்டுருங்க, ஓவர் ஃபாஸ்ட் வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது நல்லது. கொஞ்சம் மெடிடேஷன், யோகா, ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி டாக்டர் போய் மீட் பண்ணிக்கோங்க, ஒரு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் எடுங்க. இதெல்லாம் பாத்துக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறது நீங்களே உங்களை வந்து செக் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அடுத்து சீனியர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா 60 வயசு மேல இருக்கிற நபர்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்னா, ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியா இருங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, அடுத்து வந்து நான் ஏதோ ஒரு பண்ணலான் இருக்கேன்னா அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு டிராவல் பண்ணிட்டு வாங்க, ஒரு டூர் அதிகமா போயிட்டு வாங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹெல்த் மட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்கோருக்குள்ள இருக்கீங்க, எனக்கு ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நான் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலான் இருக்கேன், நானும் என்னோட ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு விஷயத்த பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து கேது பகவான் 7ஆம் இடத்துல இருந்தா சுருக்குவாரு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிரச்சனை வரும், கொடுத்த அமௌண்ட் லாக் ஆயிரும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், உங்க ஜென்ம ராசிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சீனியர்ஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையில ஹாப்பியா இருங்க, அப்படி இல்லைன்னா ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட், டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது, அந்த கரெக்டான மெடிசன்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டாவே போதும். அப்ப ஆல் ஓவரா கும்பராசி என்பவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல சோதனைகள் இருக்கு, சோதனையை தாண்ட கண்டிப்பா சாதனை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப டாப்னு சொல்ல, ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு மாடரேட்டா இருக்கு.
இன்னைக்கு எல்லாமே நினைக்கிறீங்க, உங்களோட கனவு, உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். ஒரு பழமொழி இருக்குல்ல, ஒரு ப்ராவர்பு, குட் திங்ஸ் டேக் டைம். அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு காலங்கள் எடுக்கும் அப்படிங்கறது அதோட பலன்கள். சரிங்களா? அப்போ அது மாதிரி கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது வந்து நீங்க ஒரு போராட்டமா பார்க்காம அது ஒரு பாடமா பாருங்க. அதை தாண்டி வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல எல்லாமே ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பொறுமை, அந்த நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அது எப்பவுமே இருக்கும். இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கும்பராசி நண்பர்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோருக்குள்ளதான் வரீங்க. கடைசி 7.5 சனி ஃபேஸ்ல இருக்கீங்க. கடைசி ஒரு 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கீங்க. இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.